ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 39. ஸ்ரீ சற்று நேரமாக போனை பார்ப்பதும் பிறகு பதட்டமாவதுமாகவே இருந்தால் விக்ரமிடமிருந்து மெசேஜ் வந்து கொண்டே இருந்தது. விக்ரம், வாட்ஸ் ஹேப்பனிங் தர்? ஏதாவது அம்மா கிட்ட உளறி வச்சிட்டியா? ஹலோ, ஆர் யூ தேர் என்று மெசேஜ்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து அவளின் அலைபேசியில் குவிந்து கொண்டே இருந்தது. அதை ஏற்க முடியாமல் ஸ்ரீ பதட்டமாக அமர்ந்திருந்தாள். ஸ்ரீ, ஐயோ, இவங்க அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நாம முழிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. இவர் வேற போகிற வரைக்கும் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனார். இப்போ இவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்களே. ஒருவேளை நமக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை என்று சொன்னதால் நம்ம மேலே இரக்கம் வந்திருக்குமோ? ஆமாம், அப்படி தான் இருக்கும். இல்லைனா இவ்வளவு நாள் நம்ம மேலே கோவமாக இருந்தாங்க. நம்மளை பார்த்தாலே திட்டுவாங்க. இன்றைக்கி நமக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னதும் எவ்வளவு சாதாரணமாக பேசுனாங்க. அவங்களும் நல்லவங்க தான் போல இருக்கு. பின்ன யாராக இருந்தாலும் பெத்த புள்ள அவங்களுக்கு தெரியாமல் யாரோ ஒரு பொண்ணை திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னா எப்படி இருக்கும்? அதுவும் அவங்க வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் தயார் செய்திருக்கும் பொழுது. இப்படி செய்தால் கோபம் வரதானே செய்யும். இந்த விக்ரம் சார் பொறுமையாக அவங்க அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். அதுக்குள்ள அவசரப்பட்டு கல்யாணம் செய்துக்கிட்டார் என்று எண்ணிக்கொண்டிருக்கையிலேயே அடுத்த மெசேஜ் வந்து விழுந்தது. மீண்டும் தன் செல்போனை எடுத்து பார்த்தவள் விக்ரம் தான் என்றதும், போச்சு, இவர் வேற இத்தனை மெசேஜ் அனுப்பியிருக்கார். ரிப்ளை பண்ணலைன்னா திட்டுவாரே. ஆனால் என்னன்னு சொல்றது? நீ ஏன் உன்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கள் அம்மா கிட்ட சொன்ன என்று கேட்டா என்று விக்ரம் அனுப்பிய குறுஞ்செய்திக்கு பதில் அனுப்பலாமா வேண்டாமா என்று எண்ணிக்கொண்டிருக்கையிலேயே அவளின் செல்போன் இசைக்க தொடங்கியது. வேறு யார்? விக்ரம் தான் அழைத்திருந்தான். விக்ரமின் பெயரை பார்த்ததுமே ஸ்ரீக்கு பதட்டத்தில் இதய துடிப்பு அதிகரித்தது. ஒருவாறு தன்னை சமன் செய்தவள், நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்க அம்மா கேட்டாங்க, நம்ம சொன்னோம், நம்ம வேற எதுவுமே செய்யலையே. இதையே விக்ரம் சார்கிட்ட சொல்லிடலாம். நம்ம மேல் தப்பு இருந்தால் தானே நம்ம பயப்படணும் என்று எண்ணிக்கொண்டு மெதுவாக அழைப்பை ஏற்க மறுமுனையில் விக்ரம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நீ அங்க? எவ்வளவு நேரமாக நான் அவனுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? பாத்தியா இல்லையா? ஒரு மெசேஜ்க்கு கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற. அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? எனக்கு இங்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்று படபடவென புரிய தொடங்கிவிட்டான். மறுமுனையில் எந்த பதிலும் இல்லாமல் அமைதியாக இருக்க விக்ரம் தன் பொறுமையை இழந்தவன், ஹலோ, லைன்ல இருக்கியா இல்லையா என்று கத்தினான். ஸ்ரீ, இருக்கேன் சார் என்றால் தட்டு தடுமாறி. விக்ரம், இவ்வளவு நேரம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டியா? அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் போட்டு என்னெல்லாமோ பேசுகிறாங்க. என்னத்தை பண்ணி வச்ச? ஏதாவது உளறிட்டியா? ஸ்ரீ, ஐயோ இல்லை சார், நான் எதுவுமே பண்ணலை. உங்கள் அம்மா என்ன பேசுனாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. விக்ரம் யோசனையோடு, இன்னைக்கு அம்மா உன்கிட்ட ஏதாவது பேசுனாங்களா? ஐ மீன், ஏதாவது உன்கிட்ட கேட்டாங்களா? நீ அதுக்கு ஏதாவது பதில் சொன்னியா? ஸ்ரீ இன்று நடந்த கதையை மொத்தமாக விக்ரமிடம் ஒன்று விடாமல் கூற விக்ரம் தன் நெற்றியில் கை வைத்தவன் யோசித்தவாறு, ஓகே ஃபைன், வில் கால் யூ பேக் என்று விட்டு பட்டென்று அணைப்பை கட் செய்து விட்டான். ஸ்ரீ, அவர் பாட்டுக்கு ஃபோன் போட்டார். தனக்கு தேவையான விஷயத்தை கேட்டதும் இப்படி பட்டென்று வைத்து விட்டார். ஒரு வார்த்தையாவது சாதாரணமாக பேசுகிறாரா பாரு. ஏதோ கடமைக்கு என்று கல்யாணம் பண்ணி இங்கே விட்டுட்டு போயிருக்கார். இங்கே நான் எப்படி இருக்கேன், சாப்பிட்டேனா, என்ன பண்ணுறேன், என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறார். இவர் என்ன மாதிரி ஆளுன்னே புரிஞ்சுக்க முடியலை. இந்த லட்சணத்தில் நீ அவரை ஒன் சைடாக வேற லவ் பண்ணுற. அது மட்டும் அவருக்கு தெரிந்தது நீ செத்த என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருந்தாள். ஸ்ரீயிடம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தவன் தன் தாயின் மனமாற்றத்திற்கு காரணம் அறிய முடியாமல் குழப்பத்தில் இருந்தான். பிறகு, சரி, அதான் ஊருக்கு போக போகிறோமே, அங்கே போய் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்று விட்டுவிட்டான். விக்ரம் ஏர்போர்ட்டில் இறங்கி ஒரு வழியாக வீடு வந்து சேர வீடே பூக்களால் தோரணமிட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த விக்ரம் யோசனையோடு இறங்க அஸ்வின் விக்ரமை நோக்கி வந்தவன், வெல்கம் ஹோம்டா, எப்படி இருந்துச்சு கான்ஃபரன்ஸ் என்று விசாரித்தான். விக்ரம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லு, என்ன இதெல்லாம் என்றான் அந்த அலங்காரத்தை காட்டி. அஸ்வின், ஓ இதுவா, ஆன்ட்டி ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. விக்ரம் அதிர்ச்சியாக, வாட் ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷன்? யாரை கேட்டு நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்க? அஸ்வின், டேய், என்கிட்ட ஏன்டா கத்துற? இது எல்லாமே ஆன்ட்டியோட பிளான் தான். என்னன்னு தெரியல, திடீர்னு உங்கள் கல்யாணம் முடிஞ்சதிலிருந்து எந்த ரிச்சுவல்ஸுமே முறையாக செய்யவில்லை என்று டேடி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். அதனால் இன்னைக்கு பூஜை அறையில் சம்திங் ஏதோ ஃபங்க்ஷன் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். அதுக்கான ஏற்பாடு தான் இதெல்லாம்.
விக்ரம், இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? இதுக்கு எதுக்காக இப்படி டெக்கரேஷன் எல்லாம் தேவையில்லாமல் என்று சலித்தவாறு வீட்டினுள் செல்ல ராஜேஸ்வரி பூஜை அறையில் இருந்து அப்பொழுதுதான் வெளியேறியவர் விக்ரமை பார்த்தார். வா விக்ரம், எப்போ வந்த? விக்ரம், ஜஸ்ட் நவ் மாம். ராஜேஸ்வரி, என்ன வீட்டை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டியா? போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வா, பூஜை அறையில் விளக்கேத்தணும். விக்ரம், மாம், இப்போ எதுக்கு இதெல்லாம்? ராஜேஸ்வரி, எப்போ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் விக்ரம். அவசரத்தில் நீ கல்யாணம் செய்துக்கிட்டு வந்ததால் எந்த முறையும் செய்யாமல் விட முடியாது. எல்லாமே சரியா செய்யணும். விக்ரம், ஆனா உங்களுக்கு தான் அவளை பிடிக்காதே என்றான் தன் தாயின் முகத்தையே கூர்ந்து பார்த்தபடி. ராஜேஸ்வரி, பிடிக்காதுதான், அதுக்காக என்ன செய்ய முடியும்? நீ தான் அவளை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டியே, இந்த வீட்டோட மருமக அவதான, அதற்கான முதல் அங்கீகாரம் தான் இது என்றவர் அதற்கு மேலும் விக்ரமிடம் நிற்காமல் மாணிக்கம் என்று அழைத்தபடி நகர்ந்து விட்டார். செல்லும் தன் அன்னையை பார்த்த விக்ரமிற்கு எதுவோ சரியில்லை என்று தோன்ற அஸ்வின் அவனின் தோளில் கை போட்டவாறு, நீ ஏண்டா இவ்வளவு யோசிக்கிற? ஆன்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்க 2 பேருக்கும் உண்மையாவே மேரேஜ் ஆகி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ரீ கையால் விளக்கேத்தணும்னு ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் நார்மல் தானே? விக்ரம் இல்லை என்று தலையசைத்தபடி, நோடா, எதுவுமே நார்மல் இல்லை. அம்மா இப்படி பிஹேவ் பண்ற ஆளே கிடையாது. அது உனக்கே தெரியும். நான் விரும்பி ஸ்ரீயை மேரேஜ் பண்ணியிருந்தாலும் அவங்க அவளை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்க கண்டிப்பா டைம் ஆகி இருக்கும். இவ்வளவு சீக்கிரம் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதுவும் அவ்வளவு கோவமா இருந்தவங்க எப்படி திடீர்னு உடனே ஏத்துப்பாங்க? என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. அஸ்வின், சரி, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். நீ போய் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. விக்ரம், எனக்கு இது எதுவுமே பிடிக்கல என்றான் கோபமாக. அஸ்வின், என்னடா, ஜஸ்ட் ஒரு விளக்கேத்துற ஃபங்க்ஷன் தானே, நீ ஏன் இதுக்கு இவ்வளவு பெருசா ஃபீல் பண்ற? விக்ரம், அஸ்வின், உனக்கு புரியலையா? எனக்கும் ஸ்ரீக்கும் மேரேஜ் ஆனது யாருக்குமே வெளியில் தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்றேன், ஃபங்க்ஷன் பண்றேன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்தினா அப்புறம் வெளியில் எல்லாருக்கும் ஸ்ரீக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகியது பத்தி தெரிஞ்சிரும். அப்புறம் ஸ்ரீயுடைய லைஃப்க்கு தான் ஏதாவது ப்ராப்ளம் வரும். அஸ்வின், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பட் அதை ஆன்ட்டி கிட்ட சொல்ல முடியாதுல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீயும் ஸ்ரீயும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்போ அவங்களுடைய ரியாக்ஷன் இப்படி தானே இருக்கும். வெளியில் யாருக்கும் தெரியாமல் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கலாம். ஒரு வழியாக விக்ரமிற்காக வாங்கிய புதிய உடையை அவன் கையில் கொடுத்து அதை அணிந்து வரும்படி கூறி அறைக்கு அனுப்பி வைத்தான். ராஜேஸ்வரிக்கு இன்றுதான் அவர்களுக்கு திருமணம் நடப்பது போன்ற மகிழ்ச்சி. ஸ்ரீயை அலங்கரிக்க என்று ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டை வரவழைத்திருந்தார். அவரின் கைவண்ணத்தில் தங்க ஜரிகையால் நெய்யப்பட்ட இளஞ்சிவப்பு பட்டுடுத்தி அதற்கேற்ப டயமண்ட் அணிகலன்களுடன் தேவலோக மங்கை என ஸ்ரீயை அலங்கரித்து இருந்தார். ஸ்ரீ, இதெல்லாம் வேண்டாம் என்று எவ்வளவோ மறுத்தும் அவர் அதை கேட்கவில்லை. ராஜேஸ்வரி அம்மாவின் ஆர்டர், இதெல்லாம் உங்களுக்கு பண்ணணும்னு அவங்க எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க மேம். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க, இது என்னோட ஜாப் என்று கூறிவிட்டு தன் வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார். ஏற்கனவே விக்ரமிற்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிந்தால் என்ன கூறப்போகிறானோ என்ற பதட்டத்தில் ஸ்ரீயின் அடிவயிற்றில் ஒரு பயப்பந்து சுழன்று கொண்டே இருந்தது. இதில் இவ்வளவு விலை மதிப்பு மிக்க புடவையும் அணிகலன்களும் வேறு ஸ்ரீயை மிரட்டியது. தேடல் தொடரும். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 40. பெருமளவு உறவினர்களை அழைக்காவிட்டாலும் தங்களுக்கு சற்று நெருங்கிய உறவினர்களை மட்டுமே ராஜேஸ்வரி அழைத்திருந்தார். புருஷோத்தமன் வீட்டினுள் நுழைகையில் ராஜேஸ்வரி அவரை நோக்கி சென்றவர், வாங்க அண்ணா என்று அவரை அழைத்தபடி செல்ல புருஷோத்தம்மனும் இன்முகமாக உள்ளே நுழைந்தார். அவரை பின்தொடர்ந்து வந்த ருக்மணியை ராஜேஸ்வரி சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ருக்மணி எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் முகத்துடன் புருஷோத்தம்மனை பின்தொடர்ந்து வர அவரை பார்த்த ராஜேஸ்வரி, வாங்க என்று நிறுத்தி கொண்டார். ருக்மணி ஒரு புறம் சென்று அமர்ந்து விட புருஷோத்தம்மன் ராஜேஸ்வரியிடம், ரொம்ப சந்தோஷம்மா, உன் பையனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜேஸ்வரி மனதிற்குள், நான் ஆசைப்பட்ட மாதிரியே உங்க மகள் என் வீட்டுக்கு மருமகள் ஆகிட்டா. ஆனா அதை இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது அண்ணா. ஸ்ரீயுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் உங்ககிட்ட நான் எல்லா உண்மையையும் சொல்லுவேன் என்று எண்ணியவாறு, வேறு என்ன பண்றது, விக்ரம் ஆசைப்படி கல்யாணம் செய்துக்கிட்டான். அவனுடைய விருப்பம் தானே எனக்கு முக்கியம். எனக்குன்னு இனி யாரு இருக்கா? என் பசங்க தானே எல்லாமே. புருஷோத்தம்மன், மித்ரா வரலையாமா? ராஜேஸ்வரி, இல்லைண்ணா, அவளுக்கு லீவ் இல்லையாம், அதான் வரலன்னு சொல்லிட்டா. புருஷோத்தம்மன், தன் அண்ணனுடைய விசேஷத்தில் கூட கலந்துக்கலனா எப்படிமா? நீ வர சொல்லி இருக்கலாம்ல. ராஜேஸ்வரி, பரவாயில்ல, இருக்கட்டுமாண்ணா, அவ படிப்பு முடிஞ்சே வரட்டும். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையிலேயே விக்ரம் தங்க ஜரிகையிலான பட்டு வேட்டி சட்டை அணிந்து தன் அறையில் இருந்து வெளியே வந்தான்.
படிகளில் இறங்கி வருகையில் அவனுடைய கேசமும் அவனுக்கு போட்டியாக அலை பாய்ந்தபடி வந்தது. அனைவருமே விக்ரமை பார்த்து, இந்த ட்ரெஸ் விக்ரமுக்கு நல்லா இருக்குல்ல என்று தங்களுக்குள் சலசலித்துக் கொண்டிருந்தனர். ராஜேஸ்வரிக்கு தன் மகனை ஏதோ திருமண கோலத்தில் கண்டது போல் மனம் நிறைந்து விட்டது. கண்களில் லேசான நீர்ப்படலம் உருவாக யாரும் அறியாத வண்ணம் அதை உள்ளிழுத்து கொண்டார். இந்த சமயத்தில் இதை காண அவனின் தந்தை இல்லையே என்பதும் ஒரு புறம் வருத்தமாக இருந்தது. விக்ரம் தன் தாயின் அருகில் வந்தவன், மாம், எதுக்காக இதெல்லாம் என்றான் சலிப்பாக. ராஜேஸ்வரி, ரொம்ப அழகா இருக்க விக்ரம், இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. விக்ரம், மாம், நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ராஜேஸ்வரி, எதுவும் பேசாத. கல்யாணம் உன்னுடைய விருப்பப்படி செஞ்சுட்டல்ல, இனிமே நடக்கிறது எல்லாமே என்னுடைய விருப்பப்படி தான் நடக்கும். உனக்காக நீ விரும்பி கல்யாணம் செய்துகிட்ட பொண்ணை நான் ஏத்துக்கிட்டேன். இனிமே நான் செய்ய போகும் ஃபங்க்ஷன் எல்லாம் நீயும் ஏத்துக்கணும் என்று விக்ரமின் தலையில் அசராமல் குண்டை போட்டார். அதில் ஒரு நிமிடம் விக்ரம் ஆடி போய்விட்டான். திருமணம் செய்ததே தவறாக போய்விட்டதே என்று எண்ணும் அளவிற்கு. என்ன சொல்லி தன் தாயை தடுக்க முடியும் என்று விக்ரமிற்கு புரியவில்லை. இந்த திருமணம் உண்மை என்று தன் காதல் கதையையும் கூறி ராஜேஸ்வரியை நம்ப வைத்து விட்டோம். இனி அது பொய் என்றும் கூற முடியாது. வெளியே யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தால் இப்படியெல்லாம் இவர் செய்கிறாரே என்று வேறு வழியின்றி தன் பொறுமையை இழுத்து பிடித்தபடி நின்றிருந்தான். புருஷோத்தம்மனை விக்ரம் இங்கு எதிர்பார்க்கவே இல்லை. அஞ்சலியின் திருமணம் நின்ற பிறகு இவர்களின் உறவு நீடிக்காது என்று எண்ணியவருக்கு இது பெரும் அதிர்ச்சிதான். விக்ரம் புருஷோத்தம்மனிடம், வாங்க மாமா என்றான். புருஷோத்தம்மன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாப்ள, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு வாழ்க்கை அமர்ந்திருக்கு. உங்க வாழ்க்கை முழுக்க நீங்க 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா வாழணும் என்று தன் வாழ்த்துக்களை கூறினார். அதில் ருக்மணிக்கு வயிற்றெரிச்சலாக இருந்தது. என் பொண்ணை ஏமாத்திட்டு எவ்வளோ ஒருத்திய கல்யாணம் செய்து இழுத்துக்கிட்டு வந்து நிற்கிறான். அவனும் அவளும் சந்தோஷமா வாழணும்னு இந்த மனுஷன் வாழ்த்துறார். நிஜமாவே இந்த மனுஷன் தான் என் பொண்ணுக்கு அப்பனான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. ச்சே, என்ன மாதிரி ஜென்மம் இவரெல்லாம் என்று முணுமுணுத்தபடி அமர்ந்திருந்தார். வந்திருந்த சில உறவுகளில் சிலர் ருக்மணியை பார்த்து தங்களுக்குள் சலசலத்து கொண்டிருந்தனர். இவங்களுடைய பொண்ணை தானே விக்ரம் கட்டமாட்டேன்னு சொல்லி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் செய்து கூப்பிட்டு வந்தான் என்று பேசுவதும் ருக்மணியின் காதில் விழ தான் இங்கு வந்ததே தவறு என்று எண்ணிக்கொண்டு அமர்ந்திருந்தார். இங்கே இவர்கள் சலசலத்து கொண்டிருக்கும் பொழுதே ரியா அழகு பதுமையாக தயார் செய்யப்பட்டிருந்த ஸ்ரீயை அழைத்து கொண்டு கூடத்திற்கு வந்தாள். அனைவருமே ஸ்ரீயின் அலங்காரத்தை பற்றிதான் அங்கே பேசிக் கொண்டிருந்தனர். ராஜேஸ்வரி ஸ்ரீயின் அருகில் வந்தவர் அவளுக்கு தன் கைகளால் திருஷ்டி கழித்தவாறு, ரொம்ப அழகா இருக்க, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஸ்ரீ சற்று தயக்கமாக, ஆண்டி எதுக்கு இதெல்லாம் என்று கூற, ராஜேஸ்வரி, இந்த ராஜேஸ்வரியோட வீட்டு மருமகள்னா சும்மாவா, இப்படிதான் இருக்கணும் என்றார் கம்பீரமாக. ஸ்ரீக்கு விக்ரமை எதிர்நோக்கவே தயக்கமாக இருந்தது. ஒரு புறம் பயப்பந்து அடி வயிற்றுக்குள் சுழன்று கொண்டிருந்தாலும் மற்றொரு புறம் நாணமும் எட்டி பார்த்தது. இரண்டும் ஒன்றுடன் ஒன்று போட்டியிட என்ன மாதிரியான உணர்வு என்றே கூற முடியாத அளவிற்கு விக்ரமையே பார்க்க முடியாமல் நின்றிருந்தாள். ராஜேஸ்வரி புருஷோத்தமனை அழைத்தவர் ஸ்ரீயிடம் அவரை காண்பித்து, இவர்தான் என்னுடைய அண்ணன், உனக்கு அப்பா முறை என்று அறிமுகப்படுத்தினார். புருஷோத்தம்மன் ஸ்ரீயையே கண்ணிமைக்காமல் பார்த்தபடி நின்றிருந்தார். ராஜேஸ்வரி, அண்ணா என்னாச்சு என்று புருஷோத்தமனை அழைக்க, புருஷோத்தமன் சற்று தடுமாற்றத்துடன், இல்ல ஒண்ணுமில்லம்மா, இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு என்றார் ஏதோ யோசித்தபடி. ராஜேஸ்வரி, உங்களுக்கு இவ பொண்ணு முறைதான் அண்ணா. ஸ்ரீ புருஷோத்தம்மனை நோக்கி தன் கரம் கூப்பி வணக்கம் தெரிவித்தவாறு, வாங்க அங்கிள் என்றாள். ராஜேஸ்வரி சட்டென்று, அங்கிள் இல்லம்மா, உனக்கு அப்பா முறை, அப்பா என்றே கூப்பிடு. ஸ்ரீ, வாங்கப்பா என்று கூற ராஜேஸ்வரிக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. புருஷோத்தம்மன் ஸ்ரீயின் தலையில் கை வைத்தவர், நீயும் விக்ரமும் சந்தோஷமா இருக்கணுமா, என்னைக்குமே என்னுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கும், நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். ராஜேஸ்வரி, சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள விளக்கேத்திடலாம் என்றவர் ஸ்ரீயை அழைத்து கொண்டு பூஜை அறையை நோக்கி செல்ல, விக்ரம் இங்கு நடப்பது அனைத்தையுமே பார்த்தபடி நின்றிருந்தான். ராஜேஸ்வரி, விக்ரம் என்ன அங்கேயே நின்னுட்ட, வா வந்து ஸ்ரீ பக்கத்தில் நில்லு என்று அழைத்தார். பிறகு தன் சிந்தையில் இருந்து கலைந்த விக்ரம் சரி என்று விட்டு வேண்டா வெறுப்பாக ஸ்ரீயின் அருகில் வந்து நின்றான். இருவரும் யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்யும் பொழுது கூட ஸ்ரீக்கு இவ்வளவு படபடப்பாக இல்லை. ஏனெனில் அதுதான் ஒரு திருமணம் போலவே நடக்கவில்லையே. இன்று நடப்பதுதான் ஏதோ திருமணம் போன்ற ஒரு உணர்வு தோன்றியது. ஸ்ரீக்கு விக்ரம் அருகில் நின்றதும் நாணம் மேலோங்க அவன் புறமே திரும்பவில்லை.
பிறகு இருவரையும் ஜோடியாக பூஜை அறைக்குள் அழைத்து சென்றவர் ஸ்ரீயை விளக்கேற்றும்படி கூற ஸ்ரீ ராஜேஸ்வரியின் சொல்படி விளக்கேற்றி பூஜை செய்தாள். பிறகு வந்திருந்த உறவினர்கள் அனைவரும் பூஜை அறை வாசலில் ஒன்று கூட நல்ல முறையில் பூஜை செய்து முடித்தவள் அனைவருக்கும் ஆரத்தி காட்ட அனைவரும் குங்குமம் திருநீர் எடுத்துக்கொண்டனர். பிறகு சிற்றுண்டியுடன் அன்றைய நிகழ்வு இனிதே நிறைவடைந்தது. ராஜேஸ்வரிக்கு பெரும் மன நிறைவாக இருந்தது. என்னென்னவோ நடந்தாலும் இறுதியில் தான் எண்ணியது போல் தன் அண்ணன் மகளே தன் வீட்டிற்கு மருமகளாக வந்து பூஜை அறையில் விளக்கேற்றும் காட்சியை பார்த்தவருக்கு மனம் நிறைந்து போய்விட்டது. அனைவரும் விடை பெற்றதும் விக்ரம் கோபத்தோடு தன் அறைக்கு சென்று விட்டான். ஸ்ரீ தன் அலங்காரத்தை எல்லாம் கலைத்துவிட்டு இலகுவான உடைக்கு மாறியவள் உறங்குவதற்காக அறைக்கு செல்ல அங்கே விக்ரம் ருத்ரமூர்த்தியாக ஸ்ரீக்காக காத்து கொண்டிருந்தான். கதவை திறந்தவுடன் கோபமாக நிற்கும் விக்ரமை பார்த்த ஸ்ரீக்கு மீண்டும் பயப்பந்து சுழலத் தொடங்கியது. விக்ரம், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ உன் மனசுல? உன்னை பார்த்தா இந்த மேரேஜ் எல்லாம் டிராமான்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. அப்படியே ரியலா நடந்த மாதிரி பிஹேவ் பண்ற. என்னை பார்த்து எதுக்கு நீ அப்படி ரியாக்ட் பண்ற என்று கோபமாக கத்தினான். ஸ்ரீக்கு என்ன கூறுவது என்றே தெரியவில்லை. மேலும் தொடர்ந்த விக்ரம், என்ன வசதியான பையனை கல்யாணம் செய்ததால் இப்படியே செட்டில் ஆகிவிடலாம் என்று பார்க்கறியா என்று வார்த்தைகளால் வலிக்கும்படி கொட்டினான். அது நன்றாகவே வேலையும் செய்தது. விக்ரமின் வார்த்தையில் ஸ்ரீக்கு உடல் கூசிவிட்டது. எப்படி பேசிவிட்டான்! இவனின் பணத்திற்காகவா இவனை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டோம்? முழு மனதாக இவனை நேசித்ததற்கு நல்ல பெயர் கொடுத்து விட்டானே என்று கண்கள் கலங்க அதை விக்ரமின் முன்பு காட்ட விரும்பாமல் கடினப்பட்டு உள்ளிழுத்து கொண்டாள். விக்ரம், உன் மனசுல அப்படி ஏதாவது ஒரு எண்ணம் இருந்தா அதை இப்பவே மாத்திக்கோ. என்னுடைய ட்ரீம் கேர்ள் எப்போ வராலோ அப்போவே நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது வரும். தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்காத. இந்த வசதி வாய்ப்பு எல்லாம் பார்த்ததும் உனக்கு மனசு மாறிடுச்சா? விக்ரமின் சரமாரியான கேள்வியில் ஸ்ரீயின் தன்மானம் வெகுவாக அடிவாங்க அவனின் வார்த்தையின் வீரியத்தில் ஸ்ரீ கோபமாக வெகுண்டெழுந்து விட்டாள். தேடல் தொடரும். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.